இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது முப்பருப்பு உருண்டை. இந்த முப்பருப்பு உருண்டையை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறதில்ல, ஆவியில் அவிச்சு தான் எடுக்க போகிறோம். இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம். ஆயிலில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து யோசிச்சு தான் சாப்பிடுவோம். நல்லா இருக்குன்னு சொல்லி ஆசைப்பட்டு கூட 2 சாப்பிடணும் அப்படின்னு நினச்சாலும் ஆயிலில் போட்டு எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்துட்டு சாப்பிட மாட்டோம். ஆனால் இது ஆவியில் செஞ்சதுனால நம்ம வந்து கூட 2 கூட சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு வேணும்னா தேங்காய் சட்னி இல்லை கார சட்னி அதுவும் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த முப்பருப்பு உருண்டை எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு முப்பருப்பு உருண்டை செய்கிறதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு, 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் உளுந்தம்பருப்பு, இது எல்லாத்தையும் நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டுறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் உளுந்தம்பருப்பு, 1 கப் கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் நல்லா ஊறுற அளவுக்கு, அது பருப்பு முங்கி ஊறி வர்ற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். இது 1 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துப்போம். நம்ம ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பு, உளுந்து, துவரம்பருப்பு 3 நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இது கூட நம்ம காரத்துக்கேற்ப காஞ்ச மிளகா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடும். இப்போ நம்ம அதை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே இட்லி பாத்திரத்தில் அந்த உருண்டை அவிகிற அளவுக்கு தேவையான தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கோம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த இட்லி தட்டில் வந்து நம்ம துணி போட போகிறதில்ல, அதனால் எண்ணெய் தடவி உருண்டையில் வைக்கிறோம். அப்போ தான் அந்த உருண்டை வந்து ஒட்டாமல், இட்லி பாத்திரத்தோடு ஒட்டாமல் நமக்கு ஈஸியாக எடுக்க வரும் வெந்ததுக்கப்புறம். அதனால் நம்ம எண்ணெய் தடவி தான் வைக்க போகிறோம். துணி போடுறவங்க அப்படி அதில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்ச மாவு கூட இந்த வெங்காயம், பெரிய வெங்காயம் 3 நறுக்கி வச்சுருக்கோம், அது தேங்காய் 1/2 மூடி எடுத்து துருவி வச்சுருக்கோம், கேரட் ஒரு 4-5 கேரட் எடுத்து அதையும் துருவி வச்சுருக்கோம், ஒரு கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா குறுகலாக நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அரைச்ச மாவு கூட இதெல்லாம் போட்டு நல்லா பிசைய போகிறோம். இப்போ நம்ம நல்லா மாவை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அரைச்ச மாவு கூட நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், துருவி வச்ச கேரட் துருவல், அரைஞ்சி வச்ச கொத்தமல்லி, கருவேப்பிலை, துருவி வச்ச வெங்காயம், தேங்காய், இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மாவோட எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். நம்ம வெறுமனே பருப்பு வடை, உளுந்த வடை இதெல்லாம் விரும்பி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கேரட் இந்த மாதிரி போட்டு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எல்லாமே ஒன்றா சேர்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை நல்லா உருண்டைகளாக பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம அவிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் உருண்டைகளை பிடிச்சி நம்ம ஒன்று ஒன்றா வச்சுருவோம். நம்மளுக்கு உருண்டை எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டைகளாக பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துடலாம். ஆயில் ஐட்டம் சாப்பிடாதவங்களுக்கு, அதை ஒத்துக்கிறாதவங்களுக்கு இந்த மாதிரி வடையாக தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு எடுத்து அவிச்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லது. கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம உருண்டைகளை உருட்டி இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு. இது மூடி போட்டு மூடிடுவோம். நல்லா அவியட்டும், அப்புறம் எடுத்துப்போம். நல்லா அவிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் எடுத்து பார்ப்போம். நல்லா அவிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்துருவோம். அவ்வளோதான், நம்மளுக்கு முப்பருப்பு உருண்டை நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் அடிக்கடி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா இதில் உடம்புக்கு வலு தரக்கூடிய உளுந்து,
விட்டமின்ஸ் நிறைந்த கேரட் இந்த மாதிரி ஐட்டம் தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் இதை நம்ம தாராளமாக அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த முப்பருப்பு உருண்டையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இதே போல் நம்மளுக்கு நிறையா ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள்.